வெல்கம் டு தி நியூ லெசன். இன்னைக்கு நாம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல யூனிட் 2 பார்க்க போறோம். லெசனோட நேம் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எர்த்தில் வந்து வித்தியாசமான லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. எல்லா லேண்ட் ஃபார்ம்ஸும் ஒன்று போல் இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, பிளாட்யூஸ், வேலிஸ், இது மாதிரி செவரல் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லேண்ட் ஃபார்ம்ஸும் வேறுபடுறதுக்கு காரணங்கள் ரெண்டு ப்ராசஸ் தான். ஒன்று எண்டோஜெனிக் ப்ராசஸ், இன்னொன்று எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். எண்டோஜெனிக் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டர்னல் ப்ராசஸ்ஸாக, அதே சமயத்தில் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்ஸாக. இப்போ கிராடேஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். த ப்ராசஸ் ஆஃப் leveling of highlands through erosion and filling of lowland through deposition. ஸோ கிரடேஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு நிலத்தை வந்து சரிசமமாக ஆக்குறது. அது இப்படி ஆகுதுன்னா, ஒன்று எரோஷனால் அந்த ஹைலேண்ட்ஸ் வந்து எரோட் ஆகி அப்படியே ஒன்று போல் ஒரே லெவலுக்கு வருது, இல்லைன்னா அந்த லோ லேண்ட்ஸில் வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து டெபாசிட் ஆகி அது வந்து சேம் லெவலிங்க்கு கொண்டு வரதை வந்து கிரடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிரடேஷன்னா ஒன்றுமே இல்லை, லெவலிங் ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் தான் கிரடேஷன். அது எப்படி நடக்குதுன்னா ரெண்டு வகையாக நடக்கும். ஒன்று எரோஷனால் நடக்கும், இல்லைன்னா டெபாசிஷனால் நடக்கும், அவ்வளோதான். ஸோ கிரடேஷனாக லெவலிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ரெண்டு ப்ராசஸ்னால வந்து வித்தியாசமான லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வெதரிங்னா என்ன, எரோஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். வெதரிங்னா பிரேக்கிங் அண்ட் ஃபாலிங் அப்பார்ட் இன்டு ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக்ஸ் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். இப்போ எரோஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரோஷன் இஸ் தி வேரிங் அவே ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப் பை தி டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர், விண்ட், ஐஸ், சீ வேவ்ஸ், இதெல்லாம் தான். ஸோ வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வெதரிங்கிறது ஒரு பெரிய ராக் இருக்குது, அது வந்து பிரேக் ஆகி சின்ன பீசஸாக நொறுங்கி போகிறது வந்து வெதரிங்க. எரோஷன் பார்த்தீங்கன்னா எரோஷன் வந்து தானாகவே நடக்காது, அதுக்குன்னு ஒரு சில ஏஜென்ட் இருக்குது. என்ன ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர், விண்டு, ஐஸு, அப்புறம் சீவேஸை, இதெல்லாம் தான் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா எரோஷன்னாலேயோ டெபாசிஷன்னாலேயோ லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ரிவரை. The water flowing from its source to river mouth along a definite course is called river. ஸோ ரிவர் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, சோர்ஸ்லேருந்து ரிவர் மவுத் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ரிவர் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அது அப்படியே ஃப்ளோ ஆகுது, தென் ட்ரிபியூட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆக்ஸ்ப்ரோ லேக், மியாண்டர், ஃப்ளட் பிளெயின்ஸ், டெல்டா ஃபார்ம் ஆகுது, அப்புறம் லாஸ்ட்டாக போய் அது வந்து ரிவர் மவுத்தில் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் என்னெல்லாம் பார்க்கணும்னா ரிவர் சோர்ஸும் ரிவர் மவுத்தும் மட்டும் பாருங்கள். ரிவர் சோர்ஸில் ஆரம்பித்து ரிவர் மவுத்தில் போய் எண்ட் ஆகுது. அதுதான் நம்ம ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம். வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் இட் சோர்ஸ் டு ரிவர் மவுத் அலாங் அ டெஃபினிட் கோர்ஸ் இஸ் கால்ட் ரிவர். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அந்த பிளேஸ் ஆஃப் ஒரிஜினை தான் நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த பிளேஸில் அது லேக்கோ, சி, இல்லைன்னா ஒரு ஓஷன் அது ஜாயின் பண்ணுதோ அந்த இடத்த தான் நம்ம ரிவர் மவுத்துன்னு சொல்கிறோம். இப்போ வி ஷேப்டு வேலினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வாட்டர், ரன்னிங் வாட்டர் வந்து லேண்ட்ஸ்கேப்பை வந்து எரோட் பண்ணி ஒரு ஸ்டீப் சைட் வேலி வந்து ஃபார்ம் பண்ணுது. அது எப்படி இருக்குன்னா ஆல்ஃபபெட்டிக் லெட்ரு வி மாதிரி இருக்கும். அப்படி வந்து எரோஷனால் ஃபார்ம் ஆகிற ஒரு லேண்ட் ஃபார்மை தான் நம்ம வந்து வி ஷேப்டு வேலின்னு சொல்கிறோம். இதுக்கு காரணமான ஏஜென்ட் வந்து ரன்னிங் வாட்டர். இந்த டயக்ராம் பாருங்கள், அழகாக இருக்கும், அதை பார்த்தாலே வி ஷேப் தெரியும். ஸோ இந்த வாட்டர் வந்து அப்படியே ரன் ஆகுறப்ப இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எரோட் ஆகி நமக்கு வந்து வி ஷேப்டில் வேலி வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வி ஷேப்டு வேலி. ஸோ இது வந்து எரோஷனால் ஃபார்ம் ஆகுது, அது தெரியணும். ஏன்னா அவங்க எக்ஸாமில் கேட்பாங்க எரோஷன் ஃபார்மா டெபாசிஷன் ஃபார்மான்னு கேட்பாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா லேண்ட் ஃபார்ம்ஸ்லையும் எது எரோஷன் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம், எது டெபாசிஷன் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் இது வரைக்கும் இந்த லெசன்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது எரோஷன் பை விண்டா, எரோஷன் பை சீ வேவ்ஸா, இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ படிக்கிறப்ப இது எரோஷனால் இந்த லேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா, டெபாசிஷனால் ஃபார்ம் ஆயிருக்காங்கிறத கிளாரிட்டி இருந்தால் தான் இந்த லெசன்லேருந்து வர கொஸ்டின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்க ட்ரிபியூட்ரினா என்ன, டிஸ்ட்ரிபியூட்ரினா என்னன்னு பார்த்துடலாம். ட்ரிபியூட்ரினா என்னென்னா ஒரு ஸ்ட்ரீமோ இல்லைன்னா ரிவரோ அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஜாயின் பண்ணுறது. அதாவது ஒரு மெயின் ரிவர் இருக்கும், அதை வந்து ஒரு சின்ன ரிவர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறத நம்ம ட்ரிபியூட்ரிஸ் சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்ரின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அந்த மெயின் ரிவர்லேருந்து சின்ன பிரான்ச்சஸ் வந்து
ஃபார்ம் ஆகி விலகி போகிறத வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்ரின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரிபியூட்டரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆப்போசிட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர் ஓவர் அ வெர்டிக்கல் ஸ்டெப் இன் அ ரிவர் பெட் இஸ் கால் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எரோஷனால தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ராக் பார்த்தீங்கன்னா 2 வகையான ராக் இருக்குது. ஹார்ட் ராக், சாஃப்ட் ராக்குன்னு இருக்குது. இப்போது தண்ணி வந்து ரிவர் வந்து ஒரு இடத்துல வந்து பாஸ் ஆகுறப்ப ஹார்ட் ராக்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக அதை எரோட் பண்ணாது. ஆனால் சாஃப்ட் ராக்கை வந்து அது ஈஸியாகவே எரோட் பண்ணிடும். அப்படி எரோட் ஆனதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் ராக்லாம் எரோட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குற்றாலம் ஃபால்ஸ் வந்து இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபால்ஸுக்கு. அது என்ன ரிவர் வந்து இந்த குற்றாலம் ஃபால்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றாலம் ஃபால்ஸ் அக்ராஸ் ரிவர் சிட்டார் இன் தமிழ்நாடு. ஸோ இது கேட்பாங்க. ஸோ இந்த குற்றாலம் ஃபால்ஸோட சோர்ஸ் வந்து என்ன ரிவர்னு கேட்டிருக்காங்க, சிட்டார். இது மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் பாக்ஸில் பாருங்கள் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். அது நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்காவில் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் வாட்டர் ஃபால்ஸ். அது வெனின்சுலாவில் இருக்குது. சவுத் அமெரிக்காவில் வெனின்சுலாங்க ஒரு இடத்துல ஏஞ்சல் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அதுதான் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸு. அடுத்தால பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம், நயக்ரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு பார்டரில் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு. கனடாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் உள்ள பார்டரில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் விக்டோரியா ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். விக்டோரியா ஃபால்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அண்ட் இது வந்து எந்த 2 ஊருக்கு நடுவில் இருக்க பார்டரில் இருக்காங்கன்னா ஜாம்பியா அண்ட் ஜிம்பாவே. இந்த 2 ஊருமே ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த 2 பார்டருக்கும் நடுவில் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது. ஸோ 3 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கோம். ஏஞ்சல் வாட்டர் ஃபால்ஸ், இதுதான் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். இது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. 2வது பார்த்தது நயக்ரா வாட்டர் ஃபால்ஸ், இது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது. தென் 3வது பார்த்த விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. பிளட்ஜ் பூல். பிளட்ஜ் பூல்னால் என்னன்னு பாருங்கள். இஸ் அ ஹாலோ ஃபியூச்சர் அட் தி பேஸ் ஆஃப் தி வாட்டர் ஃபால்ஸ் விச் இஸ் ஃபார்ம்டு பை கேவிடேஷன். ஸோ ஒரு பேஸ் வாட்டர் ஃபால்ஸோட பேஸில் இருக்கும். இது வந்து ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் வந்து வாட்டர் வந்து தேங்கி ஒரு பூல் மாதிரி நிற்கிறது தான் பிளட்ஜ் பூல்னு சொல்கிறோம். அலுவியல் ஃபேன்ஸுங்கிறது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெபாசிஷன் ஃபார்மாக. இவ்வளோ நேரம் நம்ம எரோஷன் பார்த்தோம், இப்போ டெபாசிஷன் பார்க்குறோம். அலுவியல் ஃபேன்ஸுங்கிறது டெபாசிஷன் ஆஃப் தி செடிமெண்ட்ஸ் தட் அக்கர்ஸ் அட் விச் த ரிவர் என்டர்ஸ் பிளெயின் ஆர் ஃபுட் ஹில்ஸ். இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடு ஒரு டயக்ராம் காமிக்கிறேன். இதில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாஃப்ட் ராக்ஸ் வந்து எரோட் ஆகும். எரோட் ஆகுறப்ப நமக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் க்ரியேட் ஆகும்னு. ஸோ சாஃப்ட் ராக்ஸ் இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் எரோட் ஆகிருக்கு. அது எரோட் ஆனதுனால அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இன்னமும் நல்லா வேகமாக விழுது. தென் நம்பர் 3 இந்த டயக்ராமில் போட்டிருக்காங்க. ப்ளங் பூல் போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது பேஸில் வந்து டெவலப் ஆகும். இது ஒரு கேவிடேஷன் மாதிரி இருக்கும். இதில் வாட்டர் ஸ்டோர் ஆகி இது ஒரு பூல் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ ரீட் பண்ணோம். ஸோ இந்த டயக்ராம் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். இப்போ வந்து அடுத்தால மியாண்டர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு மியாண்டர்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். எப்படி ஒரு ஸ்னேக் மாதிரி வளைஞ்சு போகிற இந்த லேண்ட்ஃபார்மை தான் நம்ம மியாண்டர்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இது என்னென்னு பார்த்துடலாம். The river enters the plain, it twists and turns, forming a large bends known as meander. ஸோ ஒரு ட்விஸ்ட் ஆகி டேர்ன் ஆகி ஒரு எப்படி பாம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு போகிறது தான் மியாண்டர். ஸோ இந்த மியாண்டருங்க பேர் எப்படி வந்துச்சு மியாண்டருங்கிறது வந்து என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இதோட நேம் வந்து எப்படி டிரைவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ். அது வந்து நெக்ஸ்ட் பேஜில் வரும். இப்போ நம்ம மியாண்டருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கூடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ரிவர் வெள்ளார்னு ஒன்று இருக்குது. அங்கே போனோன்னா நம்ம இந்த மியாண்டரை பார்க்கலாம். ஸோ மியாண்டர் அலாங் தி ரிவர் வெள்ளார் நியர் செந்தியாந்தோப் இன் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இப்போ நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்ஸ்போ லேக் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக மியாண்டர் ஆரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, அந்த வளைவு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடமும் தள்ளி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த 2 இடமும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது.
அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடமும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த சி ஷேப்பில் இது மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த தியரி சொல்கிறப்ப நான் ரீட் பண்ணுறப்ப இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டினியூஸாக எரோஷனும் டெபாசிஷனும் நடக்கிறதுனால இந்த மியாண்டரில் இந்த லூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக வருது. நான் இப்போ டயக்ராமில் காமிச்சேன் இல்லையா, அந்த 2 இடமும் க்ளோஸ் ஆகி அது ஸ்ட்ரெயிட் லைன் ஆகுது. அப்படி நடக்கிறப்ப ஒரு லூப் வந்து தனியாக வந்து இருக்குது. அதை தான் நம்ம வந்து அந்த கட் ஆஃப் லேக், அதை தான் நம்ம வந்து ஆக்ஸ்போ லேக்குன்னு சொல்கிறோம். அந்த சி ஷேப்பில் நான் காமிச்சேன் இல்லையா வரைஞ்சி, அதுதான் ஆக்ஸ்போ லேக்கா. ஸோ எரோஷனாலையும் டெபாசிஷனாலையும் இந்த ஒரு சின்னதாக சி ஷேப்பில் ஒரு தனியாக ஒன்று பிரிஞ்சு வந்திருக்கு. அதை தான் ஆக்ஸ்போ லேக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். நான் லாஸ்ட்டாக மியாண்டர் சொல்கிறப்பவே சொன்னேன். இந்த மியாண்டருங்க பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நிஜத்திலே மியாண்டர்னு ஒரு ரிவர் வந்து இருக்குது. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில் இருக்குது. அந்த ரிவர் இப்படி தான் ரொம்ப வந்து வளைஞ்சு போகும். ஸோ அந்த ரிவர்கிட்டேருந்து அந்த பேர் எடுத்து இந்த லேண்ட்ஃபார்முக்கு மியாண்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மியாண்டர் ரிவர் எங்கே இருக்குன்னா டர்க்கியில் இருக்குது. ஸோ வந்து இப்போ செடிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். as a river floods it deposits a layer of fine soil and other material called sediments along its bank. This lead to the formation of flat fertile floodplains. The raised bank are called levees. ஸோ வந்து செடிமெண்ட் டெபாசிட் ஆகி ஒரு பிளெயின் மாதிரி ஒரு ரீஜியன் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த raised ரீஜியனை தான் நம்ம வந்து லெவின்னு சொல்கிறோம். இப்போ வந்து செடிமெண்ட்ஸ்னாலோ ஃப்ளட் பிளேன்ஸ்னாலோ லெவிஸ்னாலோ டெபாசிஷன் ஃபார்ம் ஆஃப் லேண்ட்ஃபார்ம், இது ஞாபகம் வச்சுக்கணும். இது எரோஷன் ஃபார்ம் ஆஃப் லேண்ட்ஃபார்ம் இல்லை, இது டெபாசிஷன் ஃபார்ம் ஆஃப் லேண்ட்ஃபார்ம். ஒவ்வொரு பேராவும் நம்ம ரீட் பண்ணுறப்ப எது எரோஷன் லேண்ட்ஃபார்ம் எது டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம்ங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கிளாரிட்டியோடு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரிவர் வந்து சீயை அப்ரோச் பண்ணுறப்ப அதோட ஸ்பீட், வாட்டரோட ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகி இப்போ வந்து அது நிறைய ஸ்ட்ரீம்ஸாக பிரியுது. இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து நிறைய ஸ்ட்ரீம் பிரிஞ்சால் அதுக்கு பேர் என்ன, டிஸ்ட்ரிபியூட்ரிஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் நிறைய லோடு வந்து டெபாசிட் ஆகுது. இதனால் என்ன நடக்குதுன்னா டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுது. டெல்டா வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவான லேண்ட். அங்கே வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கும். அதனால் அது கல்டிவேஷனுக்கு ரொம்பவே சிறந்த இடம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா ரீஜனில் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் காவேரி டெல்டா பார்த்தாலே நமக்கு தெரியும். காவேரி டெல்டா, கேஞ்சஸ் டெல்டா, மிசிசிப்பி டெல்டா. ஸோ இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டெல்டா. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து நான் சொன்னது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அது மியாண்டர் மாதிரி வளைஞ்சு தான் போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. இந்த டிஸ்ட்ரிபியூட்ரி ஃபார்ம் ஆகுறப்பவே அங்கங்கே செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது. ஒரு சில இடத்துல லேக்கும் ஃபார்ம் ஆகுது. ஃபைனலாக வந்து எல்லாமே ஒரு இடத்துல ட்ரெயின் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செடிமெண்ட் டெபாசிஷனாக, இதெல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவான லேண்ட்ஃபார்மாகவே இருக்கும். இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிளேசியர் பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ரிவர் ஏஜென்ட்டால் என்னென்ன எரோஷன் லேண்ட்ஃபார்ம் ஃபார்ம் ஆகுது, என்னென்ன டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஒரு ரிவிஷனுக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே ரிவர் தாங்க. ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுறதுனால வித்தியாசமான லேண்ட்ஃபார்ம் பார்த்தோம். வி ஷேப்டு வேலி பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். பிளஞ்ச் பூல் பார்த்தோம். அலுவியல் ஃபேன் பார்த்தோம். அதுக்கப்புறம் மியாண்டர் பார்த்தோம். ஆக்ஸ்போ லேக் பார்த்தோம். அது எல்லாமே எரோஷனல் லேண்ட்ஃபார்ம். அதுக்கப்புறம் ஃப்ளட் பிளெயின்ஸ் பார்த்தோம். லிவிஸ் பார்த்தோம். காவேரி டெல்டா லேண்ட்ஃபார்ம் பார்த்தோம். இந்த டெல்டா அப்புறம் தென் இந்த செடிமெண்ட்ஸ் அப்புறம் லிவிஸ், இந்த லாஸ்ட் நான் சொன்ன இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம்ஸ். அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் தான். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிவர்ஸால் ஃபார்ம் ஆகக்கூடிய எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டாக கிளேசியர்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ், அதில் எதெல்லாம் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், எதெல்லாம் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, பார்த்துடலாம். கிளேசியர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும்.
A large body of ice moving slowly down the slope or valley due to gravity is called glacier. ஒரு ஐஸ் வந்து ஸ்லோப்லேருந்து கீழே விழுது. அப்படி விழுறப்ப அதை நம்ம கிளேசியர் சொல்கிறோம். அந்த கிளேசியரை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம். ஒன்று வந்து மவுண்டெயின் ஆர் வேலி கிளேசியர், இல்லைன்னா காண்டினென்டல் கிளேசியரை. காண்டினென்டல் கிளேசியர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காண்டினென்ட்டே கவர் ஆகி இருக்கிற ஒரு கிளேசியரை நம்ம காண்டினென்டல் கிளேசியர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அண்டார்டிகா, கிரீன்லாண்டை. இப்போ வந்து மவுண்டெயின் இல்லைனா வேலி கிளேசியர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் வந்து ஒரு வேலியில் வந்து ஃப்ளோ ஆகும். அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம். இட் யூஸ்வலி ஃபாலோஸ் ஃபார்மர் ரிவர் கோர்ஸ் அண்ட் பவுண்டட் பை தி ஸ்டீப் சைடு. எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ். Glaciers erode the landscape by leveling the soil and stone to expose the solid rock below. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கியூனா என்னன்னு பார்த்துடலாம். சர்க்கியூங்கிறது ஒரு எரோஷன் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்மா. சர்க்கியூங்கிறது எப்படி இருக்குன்னா, அது ஒரு சேர் ஷேப்பில் ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும் எரோஷனால். அதை தான் நம்ம சர்க்கியூன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரி இன் ஸ்காட்லாண்டு, இன்னொன்று கார் இன் ஜெர்மனி. இது ரெண்டு தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக. இப்போ இந்த டயக்ராம் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து நீங்கள் நல்லா பார்க்குறப்ப நமக்கு கிளியராக தெரியும் எப்படி இருக்குது. ஒரு சேர் மாதிரி இருக்கா, அந்த சேர் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம சர்க்கியூன்னு சொல்கிறோம். ஸோ வந்து இது ஒரு எரோஷனல் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்மா. நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தால நம்ம பார்க்க போகிறது டான் லேக். இப்போ என்னென்னா, இப்போ ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த சர்க்கியூவில் வந்து இந்த வாட்ரு மெல்ட் ஆன இந்த வாட்ரு வந்து ஃபில் ஆகுறது தான் நம்ம டான் லேக்குன்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அந்த சர்க்கியூலே கொஞ்சம் வாட்ரு வந்து கிளேசியர் மெல்ட் ஆகி அந்த தண்ணி வந்து நிறைஞ்சு நிற்கிறது தான் அந்த டான் லேக்குன்னு சொல்கிறோம். அடுத்த ஃபார்ம் பார்த்துடலாம். இப்போ வந்து ரெண்டு அட்ஜசன்ட் சர்க்கியூ வந்து எரோட் ஆகி இருக்கிறத தான் நம்ம வந்து ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம டயக்ராம் பார்த்தா நமக்கு ரொம்பவே கிளியராக புரியும். இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சர்க்கியூ, இது ஒரு சர்க்கியூ. ஸோ ரெண்டு அட்ஜசன்ட் சர்க்கியூ சேர்ந்து ஒரு இங்கே பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஷார்ப்பாக ரெண்டு இது சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு லேண்ட் ஃபார்மாக ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த சர்க்கியூ வந்து கூட கொஞ்சம் எரோட் ஆகுறப்ப இந்த ஆர்ட்ரிஸ் ஃபார்ம் ஆகுது. மேலும் மேலும் இந்த சர்க்கியூ வந்து எரோட் ஆகுறதுனால டான் லேக் அப்புறம் இந்த ஆர்ட்ரிஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு அடுத்தால யூ ஷேப்டு வேலி வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தா 3 லேண்ட் ஃபார்ம். அதாவது என்ன லேண்ட் ஃபார்ம் பார்த்தோம்? இப்போது அந்த கிளேசியர் கீழே பார்த்தது சர்க்கியூ, அதுக்கப்புறம் டான் லேக், ஆர்ட்ரிஸ். இது 3 கிளேசியரில் இருக்க எரோஷன் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம். இப்போ நம்ம கிளேசியரில் டெபாசிஷன் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்மை பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து யூ ஷேப், இப்போ அந்த டெபாசிஷன் லேண்ட் ஃபார்முக்கு பேர் என்ன? கிளேசியர்னால உருவாகிற அந்த டெபாசிஷன் லேண்ட் ஃபார்மோட பேர் கிளேசிக்கல் மொரைன்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூ ஷேப் வேலி இருக்குது. அந்த வேலியில் எரோடான அந்த மெட்டீரியல்லாம் டெபாசிட் ஆகுது. லைக் சாண்டு, சில்ட்டு இதெல்லாம் டெபாசிட் ஆகிறது தான் கிளேசியல் மொரைன் சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இது யூ ஷேப்பில் இருக்குதா? இப்போது இந்த இடத்துல இங்கே நிறைய டெபாசிஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குல்ல, அது எல்லாமே டெபாசிட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்டு வேலியில் சாண்டோ, சில்ட்டோ டெபாசிட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஒரு லேண்ட் ஃபார்மாக நம்ம கிளேசிக்கல் மொரைன்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கிளேசியர் முடிஞ்சிருச்சு. கிளேசியர் கீழே நான் எதெல்லாம் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம், எதெல்லாம் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ரிவர் பார்த்தோம், அப்புறம் கிளேசியர் பார்த்தோம். இப்போ விண்டுக்கு அடியில் எதெல்லாம் எரோஷனல், எதெல்லாம் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மேக்ஸிமம் இந்த விண்டுக்கு அடியில் வர்றது எல்லாமே டெசர்ட்டை மையப்படுத்தி தான் வரும் இந்த ஃபுல்லாகவே. இப்போ நம்ம பார்த்துடலாம். விண்டு வந்து ரொம்பவே ஆக்டிவான ஒரு ஏஜெண்ட் இந்த எரோஷனுக்கும் டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம் பண்ணுறதில்ல. இப்போ வந்து நம்ம டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ராக்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது ஒரு டைப் ஆஃப் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம். ஸோ பாருங்கள், மஷ்ரூம் மாதிரியே இருக்குது பார்க்க. இதோட பேஸில் வந்து நல்லா எரோடாக இருக்குது அண்ட் மேலே வந்து ரவுண்டாக இருக்குது. மேலே அவ்வளோ எரோட் ஆகலை, கீழே மட்டும் நல்லா எரோடாகி பார்க்க ஒரு மஷ்ரூம் மாதிரியே இருக்குது. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் டெசர்ட்டில் தான் இருக்கும். இதுக்கு காரணமாக இருக்கிற ஏஜென்ட் விண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது வந்து எரோஷனல் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்மா. இதுக்கு அடுத்த லேண்ட் ஃபார்ம் வந்து இசன்பர்க் வந்து ஃபார்ம். இசன்பர்க்னா என்னன்னு பார்க்க போகிறோம்.
இது எப்படி இருக்குன்னா இந்த மஷ்ரூம் ராக் மாதிரியே தான் இது, அதை விடவே இது ரொம்ப எரோட் ஆகி ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். அப்படி பில்லர் மாதிரி இருக்கிறத வந்து இசன்பர்க்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இசன்பர்க் இன் கலஹாரி டெசர்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பாருங்கள், ஒரு ஜஸ்ட் ஒரு பில்லர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இசன்பர்க். நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ வந்து என்ன பார்த்தோம், 2 இது பார்த்தோம், இசன்பர்க்கும் மஷ்ரூம் ராக்கும். இது ரெண்டும் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். When the wind blows, it lifts and transports sand from one place to another. When it stops blowing, the sand falls and gets deposited in low hills like structure. These are called sand dunes. So இப்போ நமக்கு என்ன கிளியராக புரியுது, டெபாசிட்டர்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ சாண்ட் டியூன்ஸுங்கிறது டெபாசிஷன் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ். அண்ட் அது வந்து கிரெசன்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதே சாண்ட் டியூன்ஸை நம்ம பார்சான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெபாசிட் ஆகிற சாண்ட்ஸை நம்ம சாண்ட் டியூன்ஸ்னு சொல்கிறோம். அதே சாண்ட் டியூன்ஸ் ஒரு கிரெசன்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்சான்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த பேஜில் அதுக்கு டயக்ராம் கூட இருக்கும் பாருங்கள். இதுதான் கிரெசன்ட் ஷேப்பில் இருக்கா. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்சான்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லூயிஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விண்டு வந்து அதை வந்து ரொம்ப தூரத்துக்கு அதை வந்து எடுத்து செல்லும். அப்படி வந்து இந்த ரொம்ப தூரம் அப்படி விண்டு வந்து ஒரு ஃபைன் சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து கேரி பண்ணி போகிறப்ப அது வந்து ஒரு அதிகமான ஒரு பரப்பளவில் அது வந்து டெபாசிட் ஆகுது. அப்படி ஒரு அதிகமான ஏரியாவில் அந்த சாண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகிறத நம்ம லூயிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து அதிகமாக இருக்குது. லூயிஸ் டெபாசிஷன் அதிகமாக இருக்கிற இடம் சைனா. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள். நார்தர்ன் சைனா லூயிஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஃப்ரம் கோபி டெசர்ட். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரிவர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிளேசியர் பார்த்தோம். தேர்டாக என்ன பார்த்தோம், தேர்டாக வந்து நம்ம விண்டு பார்த்தோம். இப்போ வந்து கோஸ்டல் ஏஜெண்டால் ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இதோட ஹெட்டிங் வந்து கோஸ்ட். எ பார்ட் ஆஃப் லேண்ட் அட்ஜாயினிங் ஆர் நியர் தி சீ இஸ் கால்ட் sea coast. The boundary of a coast where land meets the sea is called coastline. ஸோ கோஸ்ட்லைன்கிறது எந்த இடத்துல கரெக்டாக அந்த லேண்டும் வாட்டரும் மீட் ஆகுதோ அதை வந்து கோஸ்ட்லைன் சொல்கிறோம். இந்த கோஸ்டல் நமக்கு ரொம்பவே கோஸ்டல் ஏரியாவில் வந்து எரோஷனும் டெபாசிஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கடல் அலைகள்னால அது அதிகமாகவே காணப்படும். அது நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து இந்த டயக்ராமில் வந்து ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க இந்த கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஜஸ்ட் அதை லைட்டாக பாருங்கள். இப்போது வந்து நம்ம வந்து கோஸ்டலில் வந்து இப்போ சி ஆர்க்கு, கிளிஃபு, பீச்சஸ், சி ஸ்டால்க், சி ஸ்டம்ப் இப்போ பார்க்குறப்ப எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். இப்போ நான் கீழே வந்து இந்த லெசனில் வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சி கிளிஃப்னா என்னன்னு பார்க்கலாம். Sea cliff or steep rock faces formed when sea waves dash against them. Sea waves continuously strike the rock, cracks develop. Over the time they become larger and wider. Thus hollow-like waves are formed on the rocks. They are called sea caves. ஸோ இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் sea cliffனா என்ன, sea cavesனா என்னென்னு. இந்த டயக்ராம் வந்து பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து இந்த அலை வந்து இதில் மோதுறப்ப இந்த இடம்லாம் பாருங்கள் நல்லா எரோட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஒன்று போல் இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் எரோட் ஆகிருக்கு. இப்படி கொஞ்சமாக எரோட் ஆகிருக்கு. இதை வந்து சி கிளிஃப்னு சொல்கிறோம். இதே சி கிளிஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த அலைகளால் இன்னும் நல்லா எரோட் ஆகி இப்போ லைட்டாக கேவ் ஷேப்பில் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி கேவ் ஷேப் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதே லேண்ட்ஃபார்மை நம்ம சி கேவ் லேண்ட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் சி ஆர்ச்சஸ், சி ஸ்டால்க்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ சி கேவ்ஸ் லேண்ட்ஃபார்முக்கு அப்புறம் இந்த சி கேவ்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் சி வேவ்ஸ் பட்டு இன்னும் அது ரொம்ப ஒஸ்டா இன்னும் நல்லா எரோட் ஆகினதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஒரு அரண்மனைக்கெலாம் உள்ளே போகிறப்ப ஒரு எப்படி ஒரு நுழைவாயில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து சி ஆர்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதே சி ஆர்க் வந்து நல்லா எரோடாகி வெறும் ஒரு பில்லர் மாதிரி நிற்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை வந்து சி ஸ்டால்க்குன்னு சொல்லுவோம். ஸோ சி ஆர்ச்னா என்னன்னு பார்த்துட்டோம், சி ஸ்டால்க்னா என்னன்னு பார்த்துட்டோம்.
இப்போ நான் 4 வகையான லேண்ட்ஃபார்ம் சொன்னேன். சி ஃபஸ்ட்டு சி கிளிஃப் பார்த்தோம், சி கேவ்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் சி ஆர்க் பார்த்தோம், சி ஸ்டால்க் பார்த்தோம். இந்த 4மே ஓஷனில் வர எரோஷன் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம். இப்போது இதே ஓஷனில் எதெல்லாம் டெபாசிஷன் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பீச்சஸ்னால் நமக்கு தெரியும், ஃபைன் சாண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகிறது பீச்சஸ். சாண்ட் பாருங்கிறது அதே இதுதான், அதே இது கொஞ்சம் அதிகமாகவே டெபாசிட் ஆகியிருக்கும், ஒரு பேரலல் லைனில் டெபாசிட் ஆகி இருக்குது, சி பார்னு சொல்லுவோம். ஸோ இந்த பீச்சஸ் சி பார்லாம் டெபாசிஷன் ஃபார்ம் ஆஃப் லேண்ட்ஃபார்மாக. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள், இதில் வந்து லாங்கஸ்ட் பீச், இந்த வேர்ல்ட்லே லாங்கஸ்ட் பீச் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. மியாமி பீச் தான் வேர்ல்ட்லே லாங்கஸ்ட் பீச். அது வந்து ஃப்ளோரிடாவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் லாங்கஸ்ட் பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா. தமிழ்நாட்டில் மட்டும் இது லாங்கஸ்ட் பீச் இல்லை, வேர்ல்டு லெவல்லே இதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் பீச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஃப்ளோரிடாங்கிற இடத்துல மியாமி பீச். வேர்ல்ட்லேயே செகண்ட் லாங்கஸ்ட் பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச். லங்கூன்னா இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். லங்கூன்கிறது ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர். இட் இஸ் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் தி சி. ஸோ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சீலேருந்து கொஞ்சம் ஆக்சுவலாக சீல தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர். அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சீலேருந்து செப்பரேட் ஆக்கி அது தனியாக ஒரு இடத்துல தேங்கி இருக்கிற அந்த வாட்டரை தான் நம்ம வந்து லங்கூன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ நமக்கு பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஒரு சீனால் ஃபார்ம் ஆகிற ஒரு வாட்ரு எப்படி இருக்கும், கண்டிப்பாக சால்ட்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த லங்கூன் வாட்டர் வந்து ரொம்பவே சால்ட்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து புலிக்கட் லேக் இருக்குல்ல, தமிழ்நாட்டு அண்ட் ஆந்திரா ரெண்டுக்கும், ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. ஸோ அந்த புலிக்கட் லேக்கும் லங்கூனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி சில்கா லேக் இன் ஒரிசா, வேம்புநாடு லேக் இன் கேரளா, இதுவும் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லங்கூனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெசன் முடிஞ்சுது. இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். டேஸ் இஸ் தி டெபாசிஷன் ஆஃப் ரிவர் செடிமெண்ட்ஸ் அலாங் தி ஃபுட் ஹில்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எரோஷன் டெபாசிஷன் தனித்தனியாக கேட்பாங்கன்னு. இப்போ நீங்கள் ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா 4மே உங்களுக்கு வந்து ரிவரால் ஃபார்ம் ஆகிற ஒரு லேண்ட் ஃபார்மர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது டெபாசிஷன் ஆஃப் ரிவரில் வர்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அலுவியல் ஃபேன் மட்டும் தான் ஆன்சர். மிச்சம் 4ம் பார்த்தீங்கன்னா எரோஷனால் வருது. குற்றாலம் ஃபால்ஸ், சாரி இது ஆக்சுவலி எல்லாமே எரோஷன் இல்லை, ப்ளட்ஜ் பூல் வந்து எரோஷனால் வருது, அலுவியல் ஃபேன் வந்து டெபாசிஷனால் வருது. ஆனால் நீங்கள் கொஸ்டின் நல்லா அலுவியல் ஃபேனும் சரி ஃப்ளட் பிளேன்ஸும் டெபாசிஷன் தான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெபாசிஷன் ஆஃப் ரிவர் செடிமெண்ட்ஸ் அலாங் தி ஃபுட் ஹில்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம அலுவியல் ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபுட் ஹில்ஸ் பக்கத்தில் வந்து டெபாசிஷன் செடிமெண்ட்ஸ் எதுன்னா அது அலுவியல் ஃபேன்ஸ் தான். நம்ம லெசன் பார்க்குறப்பவே சொன்னோம், குற்றாலம் ஃபால்ஸ் வந்து எந்த ரிவரோட சோர்ஸ்ன்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் அடுத்த கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் சித்தார் ரிவர். அடுத்தால கிளேசியர் டெபாசிஷன் என்னன்னு கேட்பாங்கன்னு சொன்னால் மொரைன் தவிர மிச்சம் இருக்க 3 ஆப்ஷனும் எரோஷன் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம். சர்க்கியூவாக இருக்கட்டும், ஆர்டியாக இருக்கட்டும், டான் லேக், இது 3மே கிளேசியரோட எரோஷன் லேண்ட்ஃபார்மா. சி ஆப்ஷன் மொரைன் மட்டும்தான் டெபாசிஷன் லேண்ட்ஃபார்மா. 4th கொஸ்டின் பாருங்கள், லார்ஜஸ்ட் டெபாசிட் ஆஃப் லூயிஸ்